வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப். போன வாரத்தில் ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சுங்க. சரி போயிட்டு வந்துடுவோம், போய் பார்த்துட்டு வந்து சொல்லி தட்கலில் வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு ட்ரெயினுக்கு. ரொம்ப அர்ஜென்ட் இல்லை, ஆனால் உடம்பு முடியலை, போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருந்துச்சா கிளம்பியாச்சுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பள்ளி கூட கிடையாதுங்க. எப்போவுமே வந்துட்டு பள்ளி வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை. அதனால் பாருங்கள், இந்த ஜன்னலுக்கு வெளியே என்னோடய ரூம் இருக்கும் இல்லையா, என்னோடய பெட்ரூம், அந்த ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெவிலி எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அப்படி ஒன்றும் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாலாம் இல்லை, ஓரளவு உடம்பு முடியலை அவ்வளோதானே தவிர, ஆனால் மனசு கிடந்து அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி தான் நான் ஒரு தடவை வந்துட்டு இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். நான் தனியாக தான் போனேன். இந்த தடவை நான் தனியாக போகிறது தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அப்படி தனியாக போயிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது, அங்கே மதுரைக்கு போனாலே பொதுவாக அந்த பருத்தி விதை, பருத்தி பால் செய்கிறதுக்கு, அடுத்து வந்துட்டு கருவாடு, நெய்மீன் கருவாடு, நெத்திலி கருவாடு, அடுத்து ஒரு சில ஐட்டங்கள், இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இங்கெல்லாம் வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு பூண்டு அந்தளவுக்கு நல்ல பூண்டாக கிடைக்காதுங்க. அதனால் பாருங்கள், அங்கேயே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி நான் வாங்கிட்டு அன்றைக்கின்னு பார்த்துட்டு நான் வந்துட்டு இந்த ட்ராலி எடுத்துகிட்டு போகலை. அதாவது ட்ராலி சுட்கேஸ் இருக்கும் இல்லையா, அது தள்ளிகிட்டே போயிடலாம், நம்ம தூக்கெல்லாம் தேவையில்லை, ஏதாச்சும் மாடிப்படியில் இறங்கும்போது மட்டும் தூக்கி வச்சா போதும். அப்படியே அதை எடுத்துகிட்டு போகல. 2 கையில் 2 பேக் இருக்குது. அந்த மாதிரி தூக்கிவிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனில் நைட்டு 12:50 ட்ரெயினுங்க, 11:55 நினைக்கிறேன். ஆமாம், 11:55க்கு அந்த ட்ரெயினுக்காக அந்த ட்ரெயினில் தான் டிக்கெட் கிடச்சி ஜேஜேன்னு இருக்கும். அது ஒன்றும் பயம் இல்லை. மதுரை வந்துட்டு தூங்க நகரம் இல்லையா, எப்போவுமே மதுரையில் வந்துட்டு பயமே கிடையாது. அது ரயில்வே ஸ்டேஷனில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தெரியும் எப்போவுமே அந்த ஏரியாவில். நான் பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னா அப்படியே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறதான், அதனால் பயம் இல்லை. நான் வந்து படியில் ஏறிக்கிட்டு இருக்கேங்க. படியில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த செகண்ட் பிளாட்ஃபார்ம் போகணும். நான் இந்த செகண்ட் பிளாட்ஃபார்ம் பெரும்பாலும் வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்துட்டு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் வரும். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏறிக்கிட்டு இருக்கேன் படியில். ஒரு இடத்துல தண்ணி இருந்திருக்கு, அந்த பகுதி வந்து இருட்டாக இருந்திருக்கு. வலிக்கி விட்டு விழுந்தேன் பாருங்கள். சரியான அடி, முழங்காலில் பயங்கர அடி. அடுத்து வந்துட்டு நடக்கலாம் முடிஞ்சிச்சு, ஆனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியலை. அப்போ கூட அங்கே கூட படியில் ஏறிக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்துட்டு என்னோடய பேக்கை வாங்கிட்டு வந்து இந்த ட்ரெயின் நிற்கிற இடத்துல வந்து கொடுத்துட்டு போனான். 2 பேக்குமே என்னால் நடக்க முடியலைன்னு பார்த்துட்டு, யாரோ தெரியல. அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுற நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கெவிலி பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்போ அந்த கால் வழியால் நான் அந்த டைமில் வந்துட்டு ஒரு 2 வாரம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேங்க. அப்போ இந்த கெவிலி அடிக்கவும் எனக்கு பயமாயிடுச்சு. நம்மளுக்கு ஏதாச்சும் நடக்க போதோ, ஒரு நம்மளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போதோ, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. 2வது எனக்கு 7 நாட்டு சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கா. அதனால் ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது வயிற்றில் பீதியை கிளப்புற மாதிரி அடிக்கடி வந்துட்டு இந்த கெவிலி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கெவிலி அடிக்க ஆரம்பிக்கவும் அதுக்கு பின்னாடி என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த கெவிலி அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அடிச்சுட்டே இருந்தாக்க நான் என்ன செஞ்சுட்டேன், பயமாயிடுச்சு. சரி கிளம்பியாச்சுங்க. ஒரு வழியாக என்னை கொண்டாந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி விட்டாங்க. நான் தனியாக தான் இந்த தடவை ஊருக்கு போகிறேன். போகும்போது ஒரு பயமும் கிடையாதுங்க. தனியாக போகிறது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து நைட்டு ட்ரெயின் ஏறும், சின்ன பொண்ணுங்க பசங்கள்லாம் கூட தனியாக அனுப்பிவிட்றாங்க இல்லையா, ஒன்றும் பயமே இல்லை. ஏற்றி விட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனில். பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன், அங்கேயும் இங்கே வெளியே அடிக்குதுங்க, அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த செவத்தோரத்தில் வந்துட்டு எங்கேயோ இருந்துட்டு மறைவாக இருந்துட்டு அடிச்சுட்டே இருக்குது. அப்போ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னன்னு தெரியலையே, அப்பாவுக்கு வேறு உணர முடியலேன்னு சொல்லியிருக்காங்க, நாம் வேறு ஊருக்கு தனியாக போகிறோம், என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் திரும்பி வரும்போது இந்த எஸ்எம்விடி அந்த ஸ்டேஷனில் உட்காந்துருந்தேங்க. திரும்பி வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட வர்றதுக்காக. அப்போ எடுத்த இந்த வீடியோ. அப்படி இருக்கும்போது கடைசியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சரி அதை விட்டாச்சு. சரி ஊருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஊருக்கு போனால் அங்கேயும் கெவிலி அடிக்குதுங்க. கெவிலி அடித்தாலே ஏதோ கெட்டது நடக்க போகுது, ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது நடக்கிறத விட கெட்டது தான் அதிகமாக நடக்குங்க. இந்த கெவிலி அடிக்கிறதுக்கு கெட்டது தான் ரொம்ப அதிகமாக நடக்கும். இப்படின்னும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஊருக்கு போனாலும் அங்கேயுமே பார்த்திங்கன்னா கெவிலி அடிச்சிருச்சு. அது எப்படி நம்ம இருக்க இடத்துலையும் கெவிலி அடிக்குது, ரயில்வே ஸ்டேஷன் போனால் அங்கேயும் கெவிலி அடிக்குது, அடுத்து சவுண்ட் தான் கொடுக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், அங்கே ஊருக்கு போயிட்டாலும் சரி, எங்கள் அப்பா வீட்டுக்கு போனேன் இல்லையா, அங்கேயும் பாருங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, கெவிலி அடிச்சுட்டே இருந்துச்சு. எனக்கு ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு. அடுத்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்துட்டு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கே, சரி
இந்த கெவிலி எதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சுங்க. தனியாக வேற ஊருக்கு வந்திருக்கோம். தனியாக போகிற பயணங்கள் எல்லாமே எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான பயணமாக தான் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னு சொன்னால், யாருக்காச்சும் உடம்பு முடியாமல் போயிருமோ, சரி அப்பாவே உடம்பு முடியாமல் இருக்காரு, இவருக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டுங்க, அந்த கனவுலாம் காண்டாக்கா 6 மாதத்துல நடக்கும், 3 மாதத்துல நடக்கும், 1 வருஷத்தில் நடக்கும்லாம் பலன்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இந்த மாதிரி கெவிலி அடிக்கிறதுக்கும் பலன்கள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ வந்து நிறைய பெரியவங்க கிட்டலாம் கலந்து பேசி விவரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆராய்ச்சி மாதிரி பண்ணிகிட்ருக்கேங்க. அது நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோவாக போடுறேன், அதுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கே தெரியலை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இது மாதிரி கெவிலி அடித்ததுனால ஏதாச்சும் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கா? பெரும்பாலும் பாருங்களேன், இந்த கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து அடிச்சிருக்கு. அதுவும் இங்கே அடித்து, அடுத்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அடித்து, அடுத்து ஊருக்கு போன இடத்துலையும் அடித்து, எப்போவுமே இந்த மாதிரி எனக்கு இந்த அனுபவம் வந்தது கிடையாது. இதுதான் வந்துட்டு எனக்கு பெரும்பாலான ஒரு ரொம்ப நான் பயந்த அனுபவம் அப்படின்னு சொன்னால் இந்த தடவை தாங்க. அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா, அப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கங்க. இந்த கெவிலி அடிக்கிறதுனால அன்றைக்கி வந்துட்டு என்னோடய பயணத்தை நான் வந்துட்டு தனியாக பொதுவாக போனாலே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி போகிற பயணம் வந்துட்டு மனசு கஷ்டமாக இருந்தாலும் பெரும்பாலும் தனிமையாக போகிற பயணங்களை வந்துட்டு நான் ரசித்து பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கான நேரம் அது. நாம் வந்துட்டு தனியாக நம்ம பயணம் பண்ணுறது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்ற மாதிரி நினைப்பேன் நான். அவ்வளோ நல்லா இருக்கும், மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், நாமளே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியாக இருக்கும். கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும். இந்த இடத்துல பஸ்ஸை விட்டு இறங்குறோமா, ரயில்வே ஸ்டேஷனில் பஸ்ஸை விட்டு இறங்குறோமா, சரியாக பஸ் ஏறி ஊரில் போய் வீட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போய் இறங்கணும், நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், இப்படியெல்லாம் நினைப்பேங்க. ஆனால் வந்துட்டு அவ்வளவு நான் பெர்ஃபெக்டாக நான் என்னோடய பயண திட்டத்தை வந்து திட்டமிடுறேன் நான். இந்த தடவை இந்த கெவிலி அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. லைஃப் என்ன ஆகுமோ, எதனால இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.